இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு பேசிட்டு போறல அந்த ராதா, அவளால நான் எந்த அளவுக்கு அனுபவிச்சுன்றத காட்டுறேன் பாரு. நாளைக்கு நான் பண்ண போற வேலையில அவ விழுந்து விழுந்து அழுவா. நாளைக்கு நான் பண்ண போற விஷயத்த அவளோட வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டா. போதும்பா. இந்த வீட்ல ஷாலினி நான் பசங்க இருக்கோம்ல, நீங்க பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கப்பா. அம்மா சொல்றது சரிதானே? இன்னும் நீங்க அவங்கள நினைச்சிட்டு தான் இருக்கீங்க. அப்ப எப்படி காதலிச்சிங்களோ இப்பவும் அப்படிதான் காதலிக்கிறீங்க. அவ சொல்றது சரிதான் மோகன். குஷி சரியாதான் சொல்றா. நீ என்ன வேணா பண்ணு, என்ன வேணா சொல்லு. ஆனா நீ இன்னும் அந்த ராதாவ காதலிக்கிறேன்னு நல்லா தெரியுது. நீ ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இந்த காதலால தான் ராதா கிட்ட இருந்து நீ மூவ் ஆன் ஆகாம இருக்க. அவ கூட நீங்க உங்களோட உறவை முடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவளை விட்டு விலகிறதுக்கு பதிலா அவ கிட்ட போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடிட்டு இருக்க. நீ அவளை வெறுக்கணும்னு எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு மோகன். ஆனா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா நீ ராதாக்காக உள்ள எவ்வளவு ஏங்குறன்னு நல்லாவே தெரியுது. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் வரி மோகன். நீ நினைக்கிற மாதிரி நான் இங்க ஆசைப்பட்டு ஒன்னும் வரல. நான் குஷிக்கு கால் பண்ணும்போதுதான் யாரோ ரூம்குள்ள வர மாதிரி இருக்குன்னு சொன்னா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அத பைத்தியக்காரி மாதிரி ஓடி வந்தேன். வரும்போது வழியில அண்ணா போன் பண்ணி சொன்னாரு, இங்க என்ன நடக்குது? உன்கிட்டயே நீ போய் சொல்லிக்கிறத நிறுத்து மோகன். ராதாவை ஹர்ட் பண்றதையும் நிறுத்து. நீ அவளை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்றியோ அந்த அளவுக்கு நீயும் ஹர்ட் ஆவ. நான் ஒண்ணு இங்க ஹர்ட்லாம் ஆகல மீரா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ராதா எனக்கு எவ்வளவு வலியை கொடுக்கறாளோ அதை விட அதிகமான வலியை நான் அவளுக்கு கொடுப்பேன். நாளைக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நீங்களே பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ராதா செத்துட்டா. யுவன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அது என் வாயிலிருந்து தெரியாம வந்துருச்சு. இத்தனை வருஷமா குஷியோட அம்மாவா இருக்கல்ல, அப்போ மிஸ்டர் மோகன் எனக்கு அவ மேல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்குள்ள இருக்க அம்மா வெளியே வந்துட்டா யுவன். ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கும் மிஸ்டர் மோகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா சொல்றேன், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. யுவன், உங்களுக்கு புரியுதுல? நான் வேணும்னே பண்ணல. தெரியற மெழுகுவத்திய பாத்தியா? இத ஒரு வாட்டி கொளுத்தி இது உருகிடுச்சுன்னா இதை மெழுகுவத்தி நான் சொல்லுவோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன இது பேசிக்கிட்டேன்? நான் கேட்ட எக்ஸ்பிளனேஷன் ஏதோ என்ன காதலிக்கிறேன்னு இன்னைக்கு சத்தியம் பண்ணிலாம் சொன்னேன். நீங்க பேசினதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், அதை பத்தி நான் நினைக்க கூட மாட்டேன். எனக்கு என்னவோ இந்த ஆள் மோகனோட அம்மானு தோணுது. அதான் வீல் சேர்ல இருந்தாங்களே, பாவம் யாரும் எதுவும் சொல்லாத யார்ட்டையும் பேசாத மனுஷாச்சே. என்னது? இவங்க என்ன சொல்றாங்க? பேசுறாங்க. கடவுள் தான் அவங்களோட ஆன்மாக்கு சாந்தியை கொடுக்கணும். இவங்க உயிரோட இருக்காங்க.
அப்ப செத்தது யாரு? அட கடவுளே, இந்த மோகன் என்ன பண்றான்? இவனுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? மோகன் இங்க யாரு இறந்து போயிருக்காங்க? துக்கம் தொண்டை அடைக்க மனசு நிறைய சந்தோஷத்தோட சொல்றேன். என் பொண்டாட்டி ராதா செத்து போயிட்டா. ராதாவா? என்ன என்ன? அவ ஆத்மா சாந்தி அடையணும்ல. யோ, இப்ப என்னைய புது டிராமா ஆரம்பிச்சிருக்க? என்னது இது? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. இது உண்மையாவே என்னோட பொண்டாட்டி ராதா தான் செத்து போயிட்டா. ஏமா இவன பைத்தியமா? என்ன நம்ப மாட்டீங்களா? யுவன், பூவெண்ணா எடுத்து போடுங்க. செருப்பு காலோட உள்ள வரக்கூடாது. இது பணம்ல. போட்டும் விடுங்க. மிஸ்டர் மோகனுக்கு கட்டாயப்படுத்தி அட்டென்ஷன் வாங்குறது ரொம்ப பழக்கமான விஷயம்தான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவர் இங்க இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பாரு. இன்னைக்கான புது பிரச்சனை இது. உண்மையை சொல்லட்டுமா, அப்பெல்லாம் இவர் என்ன பண்ணாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஃபைனலி இவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கும்? இப்ப இவரு என்ன வேணா பண்ணிக்கட்டும். ஏன் தரப்புல இருந்து இவருக்கு எந்த அட்டென்ஷனும் கிடைக்காது. என்னன்னா சொன்ன மாதிரி கட்டையெல்லாம் அடிக்கிட்டீங்களா? இந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். ஆன்மா நேரா போய் சிவன் அடையணும். ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். ஆன்மா நேரா போய் சிவன் அடையணும். இங்க என்ன நடக்குது? குஷி, ஸ்டாப் பண்ணாத. ராதா மோகனோட கதை இதோட முடியுதுன்னா முடியட்டும். அமைதியார், அவர் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும்.